ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க, நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மாருதி சுசுக்கியுடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பார்க்குறோம். இதில் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, சேல்ஸு, ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிவிடெண்ட் பற்றின அப்டேட்ஸு, இன்னும் இந்த நிறுவனத்தினுடைய சாதகமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 1983 காலகட்டத்தில் இந்த நிறுவனம் துவங்குறாங்க. மாருதி 800 தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. 1985 to 89 காலகட்டத்தில் மாருதி ஜிப்சி 1985 லான்ச் பண்ணுறாங்க. மாருதி 1000 அப்படின்ட்டு மாடலு 1989 லான்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபெமிலியரான பிராண்டு, முன்னாடி இருந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். 1990 காலகட்டங்களில் ஃபெமிலியரான விஷயம் அப்படின்னா இப்போவும் ஜென் 1993 லான்ச் பண்ண அந்த கார் தான் இப்போ சாலைகளில் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் சில வருஷம் ட்ராவல் பண்ணாங்க ஜென் மாடலை. இப்போ தான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டீம் 1994 லான்ச் பண்ணாங்க. வேகனார் 1999 இப்போவும் அப்கிரேட் பண்ணி அந்த வேகனார்ங்கிற மாடல் இருந்துகிட்டு தான் இருக்கு. பலேனோ 1999 2004 மாருதி ஆல்டோ கொண்டு வராங்க, ஆல்டர் பண்ணி. இப்போ நிறைய 2007 பிறகு நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்விஃப்ட், டிசைரு, எஸ்யூவி கார்ஸ், இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஷேர் பற்றின அனாலிசிஸ்குள்ளே போவோம். இவங்களுடைய ஐபிஓ எப்போ லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9, 2003 லிஸ்டிங் கொண்டு வர்றாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹5 பெர் ஷேர்னு, லிஸ்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ₹158 to ₹165 ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஐபிஓவை. இப்போத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,034. கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம டேபிள் போட்டு ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் இந்த டிவிடெண்ட் மாதிரியான விஷயங்கள், போனஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாதி விஷயங்கள் அதில் ஹைடான ஒரு சில இன்கம்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ நம்ம இப்போ இந்த வேல்யூவையும் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்து வேல்யூவும் தான் நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ தான் ப்ராஃபிட் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த நிறுவனங்களுடைய வருவாய்ங்கிறது அதிக அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் ₹4,41,327 கோடி இருந்துட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ₹14,037 நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல இருந்திருக்கு. இதனோட ஹை 17,372, லோ 12,201. அண்ட் இவங்களுடைய ஸ்டாக் பிஇ ரேஷியோ 30.8, நல்ல வேல்யூ தான். புக் வேல்யூ 3,408. இப்போ இருக்கிற புக் வேல்யூவோட இப்போ அதிக அளவில் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு 1%, அதாவது இது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு டிவிடெண்ட் ரேஷியோங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ROCE 19% அண்ட் ROE 14%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வேல்யூ ஃபேஸ் வேல்யூ ₹5. டெப்ட் ஆன் ஈக்விட்டி, இந்த நிறுவனத்துக்கு கடன் விகிதம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ கடன் விகிதமே இல்லை. இது இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்படி இருக்கிறதுமே ரொம்ப குறைவான ஒரு இதுதான். டெப்ட்டுங்கிறது ஒரு ₹102 கோடி வச்சுருக்காங்க. அவங்களுடைய வருவாய்க்கும் அவங்களுடைய ரெவன்யூ இதெல்லாமே விஷயங்களுக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ அதனால் அதை நம்ம கடனை பற்றி இந்த நிறுவனத்துக்கு நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. இயர்னிங் பெர் ஷேர் 456. இவங்களுடைய சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆயிருக்கணும் எந்த ஒரு பங்காக இருந்தாலுமே. இவங்களும் 2022 $88,329 கோடி இருந்தது. ₹1,17,000 கோடி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 2026 $1,83,316 கோடி அளவுக்கு இவங்களுடைய ரெவன்யூ இருந்துகிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் $3,717 கோடி இருந்தது 2022. 2023 $8,033 கோடி இருந்துச்சு. எகெயின் மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. 2026 $14,394 கோடி இருக்கு வருவாய். அதாவது 2025 கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் மாற்றமில்லை, பட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. CAGR வேல்யூ எந்த பங்காக இருந்தாலுமே நம்ம CAGR வேல்யூ பார்ப்போம். 10 வருஷத்தில் 11%, 5 வருஷத்தில் 15%, 3 வருஷத்தில் 14%, 1 வருஷத்தில் 11% இருக்கு. இதுவும் கொஞ்சம் குறைவான வேல்யூ மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கமெண்ட்டை இப்போ பதிவு பண்ணுங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13%, 14%, 5 வருஷத்தில், 3 வருஷத்தில் 16%, லாஸ்ட் இயரில் 14%. இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 32,983 கோடி இருந்தது கடந்த வருஷத்தில். இந்த வருஷத்தில் 34,955 கோடி ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அதிகரிச்சிருக்கு. டோட்டல் அசட்ஸ் வேல்யூவுமே 1,15,000 கோடி இருந்தது. 2026 ₹1,48,881 கோடி
உயர்ந்திருக்கு டோட்டல் அசெட்ஸ் பொறுத்த வரைக்கும். ப்ரமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 58.28 இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு 58.65% இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 14.9% இருந்தது. ஜூன் 2026 12% குறைஞ்சிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. டிஐ வந்து 23 25 அதிகரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட 0.08%, பப்ளிக் கிட்ட 3.12% மார்ச்சில் 2025 இருந்தது. இப்போ ஜூன் 2026 3.35% கொஞ்சம் உயர்ந்திருக்கு. இவங்களுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை 3,78,893 ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க மார்ச் 2025. இதே அடுத்து ஜூன் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 4,11,238 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இவங்களும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சில பங்குகளுக்கு குறைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம். இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ், டாடா, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இவங்க எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பங்கில் முதலீடு செஞ்சவங்களுக்கு கடைசி ஒரு 10 வருஷத்தில் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10 வருஷத்தில் 11%, 7 வருஷமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா 13%, 5 வருஷத்தில் 14%, 3 வருஷத்தில் 13%, 2 வருஷத்தில் 6%, ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தால் 11%. ஸோ ஆல்வேஸ் க்ரீன் தான். நான் இது வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதே மாதிரியான வருவாய் வந்து தொடர்ந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி கிடையாது. அதை மைண்டில் வச்சா இருக்கிற டேட்டாவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இதே மாதிரி டெவலப் ஆகிட்டே போகும், இதே அல்லது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுங்கிறதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லைங்கிறக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். அண்ட் இப்போ ஐபிஓ ப்ரைஸும் இதெல்லாம் பார்க்கும்போது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது வந்து மணி கண்ட்ரோல் எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதனுடைய சாதகமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு, இது வந்து கடன் இல்லாத நிறுவனம், டெப்ட் ஃப்ரீ. குவார்டர் வைஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஏஜிஆர் வேல்யூமே 5 வருஷத்தில் 27%ங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ தான். ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது இது ஓகே அப்படிங்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட் 29.5% ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது குறைவாக இருக்குதுன்னு தோணுது மற்ற சில பங்குகளோட கால்குலேட் பண்ணும்போது. இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.